ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு சின்னக்கா சமையல். வெண்டைக்காவை நல்லா அலம்பி எடுத்துருங்க. அலம்பி எடுத்துகிட்டு அந்த அடி பாகத்தையும் குண பாகத்தையும் நீக்கிட்டு வெண்டைக்காய் உளுத்து போயிருக்குன்றதை பார்த்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு நீல வாக்கில் வேணுமோ இல்லை ரொம்ப சின்ன சின்னதாக வேணுமான்றதை பொறுத்து நீங்கள் அதுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போது நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சு அந்த வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா, நம்ம முதல்லே வெண்டைக்காய் மோஸ்ட்லி நிறைய பேர் வெயிலில் வச்சு வதக்கினதுக்கப்புறமா கூட இது பண்ணுவாங்க. நான் வெண்டைக்காயை நல்லா வதக்கிடலாம். அதாவது வாணலியில் போட்டு நல்லா வதக்கிடுறேன். காரணம் என்னென்னா, அந்த பச்சை தன்மை போகவும் கொஞ்சம் வழவழப்பாக இருக்கும் இல்லையா வெண்டைக்காய், அந்த வழவழப்பு தன்மை போகிறதுக்காகவும் நல்லா கொஞ்சம் எண்ணெயை விட்டு நல்லா வதக்கிடுவோம். நம்ம எண்ணெய் விடாமல் வதக்கும்போது பார்த்திங்கனாக்கா வெண்டைக்காய் தீஞ்ச மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான் கொஞ்சம் எண்ணெயை விட்டு நல்லா வதக்குறோம். அப்படி நம்ம வதக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பிசுபிசுப்பு தன்மை போயிடும். நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கும்போது வெண்டைக்காய் சூடேறி நல்லா வதக்கும்போது அந்த பிசுபிசுப்பெல்லாம் போயிட்டு நல்லா வெண்டைக்காய் ஓரளவுக்கு வதங்கி நிற்கும். அப்படி வதங்கி நின்றுக்க கொஞ்சம் அந்த கலர் மாறி இருக்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் வெண்டைக்காய் வதங்கி இருக்குன்னு சொல்லி. இதை எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு இப்போ நம்ம அதே கடாயில் பார்த்திங்கனாக்கா எண்ணெய் ஊற்றி வழக்கமாக வெண்டைக்காய் இது கார குழம்பாகவும் நம்ம செய்ய போகிறோம். இது எப்படின்னு பார்த்திங்கனாக்கா புளி பயன்படுத்தாமல் நல்ல அருமையான ஒரு காரக்குழம்பை இப்போ நம்ம செய்ய போகிறோம். கடுகு ஜீரகம் போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு நல்லா பொரிச்சிருங்க. வெங்காயத்தை நல்லா பொரியட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி ஒரு நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நல்லா அந்த வெங்காயத்தோட அந்த ஈரத்தன்மையெல்லாம் போயிட்டு வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் ஜீரகத்தூளையும் அந்த எண்ணெயிலேயே போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஜீரகத்தூளை நல்லா வதங்கின பின்னாடி கொஞ்சம் நம்ம இந்த வெந்தயத்தூள் சொல்லுவோம் இல்லையா, வறுத்து எடுத்த வெந்தயத்தூளையும் நல்லா போட்டு வதக்கிடலாம். அந்த வெந்தயம் போட்டு நம்ம வதக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே அந்த வீடு மணக்கும். அந்தளவுக்கு ஒரு வாசம் சூப்பராக இருக்கும். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறமா பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு பயன்படுத்திக்கலாம். பச்சை கருவேப்பிலை எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா வறுத்துட்டு பின்னாடி இந்த காரக்குழம்பு அப்படின்னாலே இந்த மாதிரி இதையெல்லாம் சேர்த்தும்போது தான் அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். பொடியாக நறுக்கின தக்காளியை தக்காளியோட அந்த பச்சை வாசம் மட்டும் இல்லை, அந்த தொக்கெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு நிற்கிற வரைக்கும் தக்காளியை நல்லா வதக்கிக்கிட்டே இருப்போம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கலாம். அதே போல் தக்காளி நம்ம வதக்கும்போது இப்படியே வதக்கின்றோம்னாக்கா அந்த தோல் பிரிகிறதோ தக்காளி வேகிறதோ இருக்காது. அதனால் எப்போவுமே தக்காளி வதங்கணும், நல்லா வேக விடணும், நல்லா அந்த தோலெல்லாம் பிரிஞ்சு வரணுன்னா ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வச்சிடலாங்க. நல்லா கொதித்து வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம அதுக்கு தேவையான மற்ற பொருட்களை பயன்படுத்திக்கலாம். தக்காளி தோல் உரியாமல் நம்ம பயன்படுத்த வேண்டாம். நல்லா வதங்கட்டும். இப்போ நமக்கு தேவையான காரத்துக்கு தேவையான உரப்பு வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். உரப்புக்கு தேவையான மிளகாத்தூள் 1 ஸ்பூனும், டேஸ்ட்டுக்கு தேவையான குழம்பு மிளகாத்தூள் வீட்டிலலாம் நம்ம வழக்கமாக செய்வோம் இல்லையா, அரைப்போம் இல்லையா, அந்த வீட்டு குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா அந்த பச்சை வாசமெல்லாம் போகட்டும். நல்லா வதக்கிடுவோம். அதுக்குள்ளே அந்த தக்காளி எல்லாம் தொக்கு பிரிஞ்சு அப்படியே எண்ணெய் பிரிஞ்ச மாதிரி நிற்கும். அந்த மாதிரி நல்லா வதக்கினதுக்கப்புறம் அதாவது வறுத்து எடுத்து வச்சுருக்கிற வெண்டைக்காய், அந்த ஈரத்தன்மை வழவழப்பெல்லாம் ஓரளவுக்கு போக எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த வெண்டைக்காயை போட்டு நல்லா கிளறி விடுங்க. அப்படியே இந்த புளிக்குழம்பு அந்த காரக்குழம்போட மனம் அப்படி ஒரு வாசம். நம்ம புளியே பயன்படுத்தாமல் பண்ணும்போது இந்த காரக்குழம்பு வாசம் வருதுன்னா அதுக்கு காரணம் அந்த வெந்தயம், பெருங்காயத்தூள், ஜீரகப்பொடி இதெல்லாம் போட்டு நம்ம பண்ணுறோம் பார்த்திங்களா, அந்த வாசம் தான் அப்படி ஒரு தூக்கலாக இருக்கும். இப்போ நமக்கு வெண்டைக்காய் வேக வைக்கணும். வெண்டைக்காவை வேக வைக்க தேவையான அளவுக்கு தண்ணியை நம்ம இப்போவே பயன்படுத்திக்கலாம். வெண்டைக்காய் வேக வைத்து தண்ணி இப்போவே பயன்படுத்திட்டு தண்ணி எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றிடுங்க. கொஞ்சம் நேரம் உப்பு போட வேண்டாம். அதாவது வெண்டைக்காய் அந்த தண்ணி ஓரளவுக்கு இறுகி நிற்கட்டும். அதுக்கப்புறமா உப்பு பயன்படுத்திக்கலாம். இப்போ நல்லா வெண்டைக்காவை அப்படியே மூடி போட்டு வச்சு, அதாவது எப்படி சொல்கிறது, அந்த தண்ணி நல்லா கொதித்து வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா ஒரு கொதியிலே வெந்துடும் இல்லையா, அதனால் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டு வைப்போம். 10 நிமிஷம் விட்டு வச்சோம்னாக்கா நல்லா வெண்டைக்காய் தளதளன்னு ஓரளவுக்கு நமக்கு வெந்திருக்கும். வெண்டைக்காய் வெந்துருச்சு. இப்போ இந்த வெண்டைக்காய் வெந்த தருணத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்புத்தூளை பயன்படுத்தி இப்போ வெண்டைக்காயை நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடலாம். இப்போ தான் நமக்கு அந்த காய்கள்லாம் இந்த உப்பு போய் சேரும்.
அப்போ நமக்கு சாப்பிடும்போது பார்த்திங்கனாக்கா கரெக்டான பதத்தில் இருக்கும் வெண்டைக்காய். எடுத்து சாப்பிட்டோம்னா தனியாக எடுத்து சாப்பிட்டா கூட அந்த உப்பு உரப்பெல்லாம் வந்து நமக்கு பக்காவாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். ஒரு 5 நிமிஷம் உப்பு தூள் போட்டதுக்கப்புறமா நல்லா ஊற வச்சிடும், அதாவது கொதிக்க விடுவோம். கொதிக்க விட்டுட்டு பாருங்கள், நல்லா தளன்னு கொதிச்சிருச்சு. நம்ம வழக்கமாக ஊற்றின தண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் குறைஞ்சியும் இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கெட்டியான தயிர், புளிப்பு தயிர், புளி நம்ம பயன்படுத்தலை, அதுக்கு பதிலாக வந்து நல்ல புளிப்பான தயிர் பயன்படுத்துகிறோம். புளிப்பான தயிர் நீங்கள் மிக்சியில் அடித்து அப்படியே போட்டாலும் சரி, அப்படியே போட்டாலும் சரி, தயிரை வந்து நல்லா ஊற்றிட்டு நம்ம எப்படி சொல்கிறது, தயிர் வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்து கூட ஊற்றிட்டு நமக்கு தயிரோட டேஸ்ட்டு தான் நமக்கு கூடுதலாக கொடுக்கும். அந்த புளிப்புத்தன்மையை எடுத்து கொடுக்குறதே இந்த தயிர் தான். ஸோ நல்லா இது பண்ணிவிட்டு அப்படியே மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாங்க. நல்லா கொதிச்சிருச்சு. கொதித்து தளன்னு இருக்கும்போது தேங்காய் அரைச்சி பிழிஞ்சி எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால், வெறுமனே தேங்காய் பால் அப்படியே பிழிஞ்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த தேங்காய் பாலை எடுத்து அப்படியே கொட்டிடலாம். கொட்டிட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்ல கிளறி விட்டுட்டு, அதாவது இந்த டேஸ்ட் அவ்வளவு சூப்பராக இருக்கும். செட்டிநாட்டு காரக்குழம்பு நம்ம சாப்பிட்டதில்லை, ஆனால் மிஞ்சி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக பாருங்கள். தள்ளன்னு தயிரும் அந்த தேங்காய் பாலும் நல்லா கொதித்து நிற்கிதுங்க. இப்போ நம்ம இந்த கொதித்து நிற்கும்போது நமக்கு தேவையான அந்த டேஸ்ட்டை ஒரு முறை பார்த்துருங்க. ஏன்னா அப்போ தான் சரியாக இருக்கான்னு தெரியும். உப்பு இல்லைன்னாக்கா அந்த குழம்பு ஒன்றுத்துக்குமே உதவாது. ஸோ அதனால் டேஸ்ட்டை பார்த்துட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி உப்புத்தூள் பயன்படுத்திக்கோங்க. அது கல் உப்பாக இருக்கட்டும், இல்லை உப்புத்தூளாக இருக்கட்டும், தேவைக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கிட்டு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நம்ம தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கிற பூண்டை லேசாக அப்படியே தட்டினாப்பில், அதாவது நசுக்கி அரைக்கலை, லேசாக தட்டினாப்பில் எடுத்து வச்சுருக்கிற அந்த பூண்டை அப்படியே மேலாப்பில் தூவிடுங்க. தூவிட்டு இப்போ கொதிக்க விடுங்க. அந்த வாசம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அப்படி ஒரு சூப்பராக இருக்குங்க. அந்த கொதி வந்துன்னு இருக்கும்போதே நமக்கு சாப்பிட்றதுக்கு தூண்டிடும். அந்த அளவுக்கு அருமையான ஒரு வாசம் சூப்பராக இருக்குது. இப்போ நீங்கள் நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லியை எடுத்து அப்படியே தூவிட்டு அப்படியே போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து மூடி போட்டு வச்சிடும். எப்போவுமே வந்து அந்த மசாலா கலவைகளெல்லாம் வெண்டைக்காயில் ஊறும். 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு எடுத்து வச்சிங்கனாக்கா அவ்வளவு சூப்பராக இருக்குங்க. இது வந்து அந்த அளவுக்கு அருமையான ஒரு வெண்டைக்காய் காரக்குழம்பு, அதாவது புளி இல்லாமல் நம்ம இது புளிப்புத்தன்மையோடு செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கும் பிடிக்கும். அவ்வளவு அருமையான சூப்பராகவும் இருக்குது. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் பதிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகள் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வீடியோவை பார்க்குற நட்புகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கண்டிப்பாக அழுத்துங்க. பதிவுகள் உங்களை உடனே வந்து அடையும். அதே போல் உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க. நிறை குறைகள் எதுவாயினும். ஏன்னா சில நேரங்களில் நம்ம செய்கிறது என்னன்னு தெரியாது. அது இந்த மாதிரி சொல்லி காண்பிக்கும் போது அதை மாற்றிக்க முயற்சி பண்ணுவோம் இல்லையா? அதுக்காகத்தான். நன்றி.